ஞானம் பிலிம்ஸ் நிறுவனத்துல இவர் ப்ரொடியூஸ் பண்ண முதல் படம். 2008ல பிரிவோமா சந்திப்போமா அப்படின்ற படம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2008ல லைகா புரொடக்ஷன்ஸ் அண்ட் ஐங்கரன் இன்டர்நேஷனலுடன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா AR முருகதாஸ் அண்ட் விஜய் இவங்க கூட சேர்ந்து அவரின் முதல் படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் ஆக்கிரமிப்பால விவசாயிகள் தற்கொலை செஞ்சு கொள்ளும் பிரச்சனையை கையாளும் ஒரு சமூக நாடகமான கத்தி அப்படின்ற படத்தை சமந்தா அண்ட் நில் நிதின் முகேஷ் இவங்க கூட சேர்ந்து நடிக்க ஒப்பந்தம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2015க்கு அப்புறமா லைகா புரொடக்ஷன்ஸ் தனுஷின் 2 தயாரிப்புகளான 2015ல நானும் ரவுடி தான் அண்ட் 2016ல விசாரணை அப்படின்ற படங்களை உலகளாவிய விநியோக உரிமைகளுக்கான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டாங்க. இந்த படத்துக்கு எதிர்ப்புகள் இருந்துச்சு. அப்படி இருந்தா கூட நானும் ரவுடி தான் படம் எந்த பிரச்சனையும் இல்லாம ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் ஸ்டுடியோவுக்கு லாபகரமான முயற்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2015 முழுசுமே சங்கர் டைரக்ட் பண்ண எந்திரன் படத்தின் தொடர்ச்சியான 2.0 படத்தின் முன் தயாரிப்பில் லைகா புரொடக்ஷன் ஒர்க் பண்ணுச்சு. இந்த படத்துல லீட் ரோல்ல நடிக்க ரஜினிகாந்த் அண்ட் எம்மி ஜாக்சனை நடிக்க ஒப்பந்தம் செஞ்சாங்க. இந்த படம் எல்லா காலத்திலையும் ரொம்பவுமே விலை உயர்ந்த இந்திய தயாரிப்பா நம்பக்கூடிய இந்த படம். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.